அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபர்காத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். இன்றைக்கி அல்லாவுக்கு மிகவும் பிடித்தமான திக்ர்களை பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த திக்ர் ஓதுவதன் மூலியமாக என்ன சிறப்பு இருக்குது, நமக்கு என்ன நன்மையை தரான் அல்லாஹ் தஆலா, நம்மளுடைய தேவைகள் எப்படி பூர்த்தியாக்கப்படுது, அல்லாஹ் தஆலா எப்படி உடனே கபூலாக்குறான் நம்ம தேவைகளை அப்படின்னு இந்த திக்ர் ஓதுவதன் சிறப்புகளை பற்றி இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம் வாங்க. இப்போது இந்த திக்கிரை நீங்கள் ஒவ்வொரு நாளும் 100 முறை ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு ஓதுங்க. உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும். அல்லாஹ்வுக்கு பிடித்தமான திக்கிர். இந்த திக்கிர் ஓதுவதன் மூலியமாக உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுதுங்க. எப்படி மன்னிக்கிறான் தெரியுமா? அல்லாஹ் தஆலா ஒரு மரத்திலிருந்து இலைகள் எப்படி உதறுகின்றனவோ, ஒரு பெரிய காற்றடிக்குது, அந்த காற்றுல இலைகள்லாம் உதிர்ந்து போகுது. அதுபோல் உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறாங்க. அப்படியே இந்த திக்ர் ஓதுவதன் மூலியமாக. அது மட்டும் இல்லாமல் இந்த திக்ருடைய சிறப்பு என்னென்னா, அல்லாஹ் தஆலாவே நினைவு கூர்றானா, அல்லாஹ் தஆலா மலக்குமார்கிட்ட நம்மளை பற்றி பெருமையாக சொல்கிறானா, இந்த அடியான் என்னை பற்றி நினைவு கூர்றான், என்னைய பெருமையாக புகழ்ந்து திக்ர் ஓதுறான் அப்படின்னு மலக்குமார்கள்கிட்ட நம்மளை பற்றி சொல்கிறானா. மலக்குமார்கள்கிட்டயே நம்மளை பற்றி சொல்கிறேன்னா எப்படிப்பட்ட சிறப்பாக இருக்கிறார்கள் பார்த்துங்க இந்த திக்ர். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தேவைகள், நீங்கள் எந்த நியத்தை வச்சு உங்களுக்கு தேவைகளை வச்சு நீங்கள் இந்த திக்ரை ஓதுறீங்களோ அந்த தேவைகள் அனைத்தையுமே அல்லாஹ் தஆலா 5 நாட்களுக்குள்ளாகவே உங்கள் தேவைகளை நிறைவேற்றி தராங்க. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த அற்புதம் வாய்ந்த திக்ர் தான் திக்ர். அது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு நாளும் 100 முறை இந்த திக்ரை ஓதுங்க. ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு அதே இடத்துல உட்காந்துக்கிட்டு ஒரு 10 நிமிடம் இந்த திக்ர்களை நீங்கள் ஓதுங்க. உங்களுக்கு தேவைகளை கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருவாங்க. உங்களுக்கு எப்படிப்பட்ட சோதனை காலமாக இருந்தாலும் சரி, துன்பத்தில் வாடிக்கொண்டிருந்தாலும் சரி, மனக்கவலையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவைகள் ஏற்பட்டாலும் சரி, இந்த திக்ரை ஓதி நீங்கள் கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா நிச்சயமாக உங்களுடைய கவலைகள் அனைத்தையும் போக்குவான். உங்களுக்கு தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செஞ்சு வைப்பாங்க. இப்போ வாங்க இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ர்களை பார்ப்போம். முதல்ல சுபஹான் அல்லாஹ் 100 முறை ஓதிக்கொள்ளுங்க. சுபஹான் அல்லான்றது 100 முறை ஓதிக்கொள்ளுங்க. அல்ஹம்துலில்லாஹ் இதை 100 முறை ஓதிக்கொள்ளுங்க. அல்லாஹு அக்பர் இதை 100 முறை ஓதிக்கொள்ளுங்க. லா இலாஹா இல்லல்லாஹ் இதை 100 முறை ஓதிக்கொள்ளுங்க. இந்த 4 திக்ர் தாங்க. சுபஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹ். இந்த 4 திக்ர்களை நீங்கள் 100 முறை ஓதிக்கொள்ளுங்க. ஒவ்வொன்றுமே 100 முறை, மொத்தம் 400 முறை ஓதிக்கொள்ளுங்க. இது 10 நிமிஷம் தான் ஆகும் இந்த திக்ரை ஓதுவதற்கு. நம்ம இந்த திக்ரை ஓதுவதற்கும் எளிமையானதாகவும் இருக்கும், அதிக நன்மைகளும் பெற்று தருவாங்க. இந்த திக்ர்களை ஓதுவதன் மூலியமாக உங்களுக்கு தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்படும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா கிட்ட ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு இந்த திக்ர்களை ஓதி உங்களுக்கு தேவைகளை கேளுங்க. நீங்கள் துவா பண்ணுங்கள். அல்லாஹ் தஆலா நிச்சயமாக அந்த தேவைகளை பூர்த்தி செஞ்சு வைப்பான் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபர்காத்துஹு.